سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள் ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் பெரும் கிருபையினால் அல்ஜுபைல் தஅவா நிலையம், ஓமன் இஸ்லாமிய கல்வி நிலையம் இணைந்து வழங்கும் நபிமார்கள் வாழ்வு தரும் படிப்பினை என்ற இந்த தொடர் கல்வி வகுப்பிலே நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். முந்தைய வகுப்புகளில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலே அனுப்பப்பட்டது, சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டது, அல்லாஹ்விடத்திலே அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக பாவ மன்னிப்பு தேடியது போன்ற செய்திகளை குர்ஆன் சுன்னா ஒளியிலே நாம் அறிந்து கொண்டோம். இந்த வகுப்பிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளின் வரலாற்றை குறித்து நாம் அறிய இருக்கிறோம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல 5வது அத்தியாயத்தினுடைய 27வது வசனத்திலே சொல்கின்றான், வத்துலு அலைஹிம் நபஅ இப்னை ஆதம பில் ஹக். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இரு பிள்ளைகளின் உண்மையான வரலாற்றை நபியை நீங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பியுங்கள். இது கர்ரபா குர்பானன் ஃபதுகுபில மின் அஹதிஹிமா வலம் யுத்தகப்பல் மினல் ஆஹர். இருவரும் குர்பானி கொடுத்தார்கள், அதில் ஒருவருடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், மற்றொருவரின் குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. قال لأقتلنك. குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாதவர் குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டவரை பார்த்து சொன்னார், லஅக்துலன்னக, நான் உன்னை கொலை செய்வேன். قال, குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் சொன்னார், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா இறையச்சமுடையவர்களிடமிருந்து நல்லமல்களை ஏற்றுக்கொள்கின்றான் என்று குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாதவரை பார்த்து கூறினார் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் மாஇதாவுடைய 27வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு எப்படி சந்ததிகள் உருவானார்கள் என்று சொன்னால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, இப்னு அப்பாஸ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நாஸி மின் அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு கான லா யூலது லி ஆதம மௌலூதுன் இல்லா உலித மஅஹு ஜாரியத்துன் ஃபகான
ويزوج غلام هذا البطن جارية هذا البطن الآخر ويزوج جارية هذا البطن غلام هذا البطن الآخر حتى ولد له ابنان. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதாவது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, இவங்க இருவரும் சஹாபாக்களை தொட்டும் என்ன செய்யறாங்க, அறிவிக்கின்றார்கள். முந்தைய காலகட்டத்தில் எப்படி சந்ததிகள் உருவானார்கள், எப்படி சகோதரர்கள் உருவானார்கள் அப்படிங்கிறத சொல்லும் போது சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் என்ன செய்வாங்கன்னா, முதல் பிரசவத்தில் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை என்று என்ன செய்வார்கள், முதல் பிரசவத்துல பிரசவிப்பார்கள். அடுத்து இரண்டாவது பிரசவத்திலும் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை என்று என்ன செய்வார்கள், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையை பெற்றெடுப்பார்கள். இஸ்லாமிய ஷரியத்தின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாமிய ஷரியத்திலே சகோதரிகளை திருமணம் செய்வது கூடாது. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்துல அந்த சட்டம் நடைமுறையில் இருக்கவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலகட்டத்துல எப்படி இருந்தது அப்படின்னா, அதாவது முதலில் பிறந்த ஆண் மகனும் இரண்டாவது பிரசவத்தில் பிறந்த பெண் மகளை திருமணம் முடிப்பார். முதல் பிரசவத்தில் பிறந்த ஆண் மகன் இரண்டாவது பிரசவத்தில் பிறந்த பெண் மகளை திருமணம் முடிப்பார். அதுபோன்று இரண்டாவது பிரசவத்தில் பிறந்த ஆண் மகன் முதலாவது பிரசவத்தில் பிறந்த பெண் மகளை திருமணம் முடிப்பார். இப்படித்தான் அந்த சந்ததிகள் உருவாக ஆரம்பித்தது. சரியா? ஹத்தா உலிதலஹு இப்னானி, பிறகு அவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்கள் இருவரும் தான் காபீல் ஹாபீல். வகான காபீலு சாஹிபு ஸர்இ, இந்த காபீல் அவர் விவசாயம் செய்யக்கூடியவராக இருந்தார் அப்படிங்கறத என்ன செய்யறோம், சில முஃபஸ்ஸிரீன்கள் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வத்துலு அலைஹிம் நபஅ இப்னை ஆதம பில் ஹக், ஆதமுடைய இரண்டு பிள்ளைகளின் அந்த வரலாற்றை, உண்மையான வரலாற்றை நீங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பீங்கள். ஏன் உண்மையான வரலாற்றை நீங்கள் ஓதி காண்பீங்கள் என்று அல்லாஹ் சொல்ல வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா, உண்மைக்கு புறம்பான வரலாற்று தகவல்கள் முந்தைய வேதங்களில் யூதர்களாலும் கிறிஸ்தவர்களாலும் இடைச்சேறுகள் செய்யப்பட்டது என்பதை என்ன செய்கின்றோம், அறிகின்றோம். அப்ப எனவேதான் அல்லாஹு தஆலா சொல்றான், அதெல்லாம் பொய்யான வரலாறுகள், பொய்யான கட்டுக்கதைகள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளின் உண்மையான வரலாற்றை நீங்கள் என்ன செய்யுங்கள், அவர்களுக்கு ஓதி காண்பீங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். ஏன்னா முந்தைய வேதங்களில் சொல்லப்பட்ட அந்த வரலாறுகள் என்பது நிறைய இடைச்செருகள் இருந்தது அப்படிங்கிறத என்ன செய்யறோம், பார்க்கிறோம். இது கர்ரபா குர்பானன், அவர்கள் இருவரும் குர்பானி கொடுத்த போது, அப்ப குர்பானி என்பது அல்லாஹின் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்காக, அல்லாஹுடைய அன்பை அருளை பெறுவதற்காக அறுத்து பலியிடுதல் என்ற இந்த வணக்க வழிபாடு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் காலத்திலிருந்தே இருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக இந்த குர்பானி அவர்கள் இருவரும் கொடுத்த அந்த குர்பானி பிராணி எது? முஃபஸ்ஸிரீன்கள் நிறைய தகவல்களை சொல்றாங்க. ஆனால் அல்லாஹும் அவனுடைய தூதரும் அது இன்ன பிராணி என்று என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. அல்லாஹும் குர்ஆனில இந்த பிராணியைத்தான் அவர்கள் குர்பானி கொடுத்தார்கள் என்று குர்ஆனிலும் செய்திகள் இடம்பெறவில்லை, ஹதீஸிலும் என்ன இல்ல, செய்திகள் வரவில்லை. அப்போ அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக இருந்தால் அல்லாஹுவோ அல்லாஹுடைய தூதரோ என்ன செய்திருப்பார்கள், சொல்லி இருப்பார்கள். அப்ப சொல்லாத விஷயத்திலே நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, அபிப்பிராயங்கள் கூறுவதற்கு அனுமதி இல்லை. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், யுரீதுல்லாஹு லியுபய்யின லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்த நாடுகின்றான். யுபய்யினுல்லாஹு லக்கும் அன் ததில்லு, நீங்கள் வழி தவறாமல் இருப்பதற்காக அல்லாஹ் உங்களுக்கு இவற்றை விளக்கி வைக்கின்றான்.
உண்மையிலேயே அது கொடுக்கப்பட்ட குர்பானி பிராணி எது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தால் அல்லாஹுடைய தூதரும் என்ன செய்யிருப்பாங்க, விளக்கி இருப்பார்கள். சரி, அடுத்து அல்லாஹு தாலா சொல்றான், ஒருவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஒருவருடைய ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம இந்த காலகட்டத்துல ஒரு நல்லமலை செய்கின்றோம் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதா என்பதற்கு மறுமை நாள் வரை நாம் என்ன செய்ய வேண்டும், காத்திருக்க வேண்டும். ஆனால் உலமாக்கள் ஒருவருடைய நற்செயல் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்பதற்கு சில அடையாளங்களை என்ன செய்யறாங்க, சொல்லுகின்றார்கள். ஒருவருடைய நற்செயல் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்பதற்கான அடையாளங்கள் ஒண்ணு என்ன அப்படின்னா, அவர் ஒரு நற்செயல் ஒரு அரிய வாய்ப்பை இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களிலே தந்திருக்கிறார். துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களிலே தந்திருக்கிறான் என்பதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அவ ஒரு அமலுக்கு பின் இன்னொரு அமல் என்று தொடர்ச்சியாக அமல்களில் ஈடுபடுவார்கள். யாருடைய அமலை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டானோ, ஏற்றுக்கொண்டு விட்டானோ, அவர்கள் ஒரு அமலுக்கு பின் அடுத்த அமல்கள் என்று தொடர்ச்சியாக நல்ல அமல்களில் ஆர்வம் கொள்வார்கள். அப்படி ஆர்வம் கொள்வது ஒருவரின் அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதற்கான அடையாளங்களில் ஒன்று. அதுபோன்று பாவமான காரியங்களில் இருந்து, தீமையான காரியங்களில் இருந்து விலகி இருப்பார்கள். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்படுவார்கள். இதெல்லாம் ஒருவருடைய அமல் இந்த உலகத்திலேயே அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதற்கான அடையாளங்களாக குர்ஆன் சுன்னா அடிப்படையில் உலமாக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை என்ன செய்யறோம், பார்க்கிறோம். சரி, இப்போ யாருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, யாருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படல அப்படின்னு பாத்தீங்கன்னா, குர்பான ஹாபீல், அதாவது முந்தைய காலகட்டங்களில் ஒருவர் ஒரு நற்செயலை, அதாவது கனிமத் பொருளாக இருக்கட்டும், கனிமத் பொருள் முந்தைய காலகட்டங்கள் எப்படி இருந்ததுன்னா, வானத்திலிருந்து ஒரு பெரிய நெருப்பு அதை கரித்து விடும் கனிமத் பொருட்களை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்துக்கு அந்த கனிமத் பொருட்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், பங்கீடு செய்து எடுத்துக்கொள்ளும்படி என்ன செய்தான், அல்லாஹ் அதை வசப்படுத்தி கொடுத்தான். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா அதை கொடுத்தான். அதுபோன்று குர்பான ஹாபீல், ஹாபீலுடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கான அடையாளம் என்னன்னா, வானத்திலிருந்து ஒரு நெருப்பு அந்த குர்பானியை கரித்து விட்டது, எரித்து விட்டது. ஹாபீலுடைய குர்பான் அங்கீகரிக்கப்படவில்லை, ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. உடனே ஹாபீல் என்ன செய்யறாரு, கோபப்படுறாரு. கோபப்பட்டு சொல்றாரு, லஅக்துலன்னக, நான் உன்னை கொன்று விடுவேன். அப்போதுதான் ஹாபீல் சொல்றாரு, இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், இறையச்சமுடையவர்களிடம் இருந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், நல்லமல்களை ஏற்றுக்கொள்கின்றான். அப்ப முதல் கொலைக்கு, இந்த உலகத்தில் நடைபெற்ற முதல் கொலைக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொறாமை என்பதை பார்க்கின்றோம். இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், இறையச்சமுடையவர்களிடம் இருந்து அல்லாஹ் தஆலா நல்லமல்களை ஏற்றுக்கொள்கின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாமெல்லாம் ஒரே வரிசையில நின்று தொழுகின்றோம் இல்லையா? அப்ப யாருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும், யாருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது? ஏன்னா அல்லாஹுவே மிகவும் அறிந்தவன். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சொல்றாங்க, ஒருவருடைய சம்பாத்தியம் ஹராமானதாக இருந்தால், ஹராமான சம்பாத்தியத்திலிருந்து அவனுடைய அடிப்படை தேவைகளை அவன் நிறைவேற்றுகின்றான் என்றால், அவன் உண்ணுகின்ற உணவு ஹராமாக இருக்கின்றது, அவன் குடிக்கின்ற குடிபானம் ஹராமாக இருக்கின்றது, அவன் அணிகின்ற ஆடை ஹராமாக இருக்கின்றது, அவனுடைய வசிப்பிடம் ஹராமாக இருக்கின்றது என்றால், அவன் செய்கின்ற நல்லறங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா, அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையானவற்றை தவிர வேறு எதையும் அங்கீகரிக்க மாட்டான். வ இன்னல்லாஹ அமரல் முஃமினீன பிமா அமர பிஹில் முர்சலீன், தூதர்களுக்கு அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ அதைத்தான் அல்லாஹ் மூமின்களுக்கும் கட்டளையிடுகிறான். என்ன கட்டளை? யா அய்யுஹர் ருசுல், தூதர்களே, குலூ மின் தய்யிபாத், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய நல்லவற்றிலிருந்து, தூய்மையானவற்றிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள். வஅமலு ஸாலிஹா, ஸாலிஹான நல்லமல்களை செய்யுங்கள். இன்னி பிமா தஅமலூன அலீம், நீங்கள் செய்யக்கூடியவதை நான் அறியக்கூடியவனாக இருக்கின்றேன்.
சூரத்துல் முஃமினூன்ல 51வது வசனம். அதுபோன்று அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ரால 172வது வசனத்துல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குலூ மின் தொய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்திலிருந்து தூய்மையானவற்றை நீங்கள் உண்ணுங்கள். இந்த வசனங்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டிவிட்டு சும்ம தக்கர ரஜுல, ஒரு மனிதனை பற்றி சொல்கின்றார்கள், யுதீலு சஃபர், அவன் மிக நீண்ட நெடிய தூரத்திலிருந்து பயணம் செய்து வந்திருக்கிறான். அஷ்கத அக்பர, தலைவிரி கோலமாக புழுதி படிந்தவனாக, எமுத்து எதைஹில சமா, வானத்திலே 2 கரங்களை ஏந்தி அல்லாஹ்விடத்துல அவன் பிரார்த்தனை செய்கின்றான். யா ரப் யா ரப், என்னுடைய இறைவனே, ரப்பே ரப்பே என்று என்ன செய்கிறான்? 2 கரங்களையும் ஏந்தி அல்லாஹ்விடத்துல துஆ செய்கிறான். ஆனால் வமத்அமுஹு ஹராம், அவனுடைய உணவு ஹராமாக இருக்கிறது. வமஷரபுஹு ஹராம், அவனுடைய குடிபானம் ஹராமாக இருக்கிறது. வமல்பசுஹு ஹராம், அவனுடைய ஆடை ஹராமாக இருக்கிறது. வகுத்திய பில் ஹராம், முழுக்க முழுக்க அவனுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் ஹராமாக இருக்கிறது. ஃபஅன்னா யுஸ்தஜாபு லிதாலிக், நான் எப்படி இவனுக்கு பதிலளிக்க முடியும் என்று அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 1015வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கிறோம். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் தஆலா இறையச்சமுடையவர்களிடமிருந்து இதை அங்கீகரிக்கின்றான், ஏற்றுக்கொள்கின்றான். அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நிபந்தனைகளில் ஏதேனும் ஒன்று விடுபட்டிருக்கலாம். ஏன் காபீலுடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய நிபந்தனைகளில் ஏதாவது ஒன்று விடுபட்டிருக்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்முடைய நாம் செய்கின்ற எல்லா அமல்களும், அது தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், குர்பானியாக இருக்கட்டும், ஏன்னா தான தர்மங்களாக இருக்கட்டும், திக்ராக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், எந்த ஒரு வணக்க வழிபாடாக இருந்தாலும் எப்போதும் நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் எனது வணக்க வழிபாடுகளை அங்கீகரிக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனை எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை, படிப்பினையை அல்லாஹ் இந்த வசனத்திலே நமக்கு சொல்கின்றான். இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், இறையச்சமுடையவர்களிடமிருந்துதான் அல்லாஹ் நற்காரியங்களை அங்கீகரிக்கின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்யக்கூடிய பொறுப்பை அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடமும் என்ன செய்கின்றான்? அந்த பொறுப்பை ஒப்படைக்கின்றான். وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيل, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காபத்துல்லாவினுடைய அடிச்சுவட்டை உயர்த்துகிறார்கள். உயர்த்திவிட்டு ரப்பனா தகப்பல் மின்னா, இறைவா எங்கள் இருவரிடமிருந்து நீ அங்கீகரிப்பாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. இன்னக்க அன்த ஸமீஉல் அலீம், நீ பிரார்த்தனையை செவிமடுப்பவனாக, நன்கு அறிபவனாக இருக்கின்றாய் என்று என்ன செய்யறாங்க? 2 நபிமார்களும் துஆ செய்கின்றார். இங்கே நாம் ஒன்றை நன்றாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது கஅபத்துல்லா, உலகத்திலேயே முதலில் அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதற்காக எழுப்பப்பட்ட ஆலயம் கஅபத்துல்லா. அந்த கஅபாவை கட்டுவதற்கு ஆணையிட்டது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அந்த கஅபாவை கட்டியது 2 நபிமார்கள். அப்ப கட்டப்பட்டது முதலில் அல்லாஹுவை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட இறை இல்லம். கட்டச் சொன்னது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், கட்டியது 2 நபிமார்கள். அப்படி இருந்தும் அந்த 2 நபிமார்களும் அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க, ரப்பனா தகப்பல் மின்னா, இறைவா இந்த அமலை எங்களிடமிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக, அங்கீகரிப்பாயாக. எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம எந்த ஒரு அமலை செய்தாலும் நமக்கு ஒரு சுய திருப்தி ஏற்பட்டு விடக்கூடாது, ஒரு சுய திருப்தி நாம் அடைந்து விடக்கூடாது. நான் நோன்பு வைத்து விட்டேன், நான் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டேன், நான் பல உம்ராக்களை செய்து விட்டேன், நான் கரெக்டா இருக்கிறேன் இபாதத்துல என்ற ஒரு சுய திருப்தி நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லாஹ் என்னிடமிருந்து என்னுடைய நற்காரியங்களை, நல்லமல்களை அங்கீகரிக்க வேண்டும் என்ற அந்த ஏக்கம் நமக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஹாதிஹில் ஆயத்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க,
ஒரு வசனத்தை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் கேட்டேன். அது என்ன வசனம் அப்படின்னா, வல்லதீன யுத்தூன மா அதவ் வ குலூபுஹும் வஜிலத்துன். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல 23வது அத்தியாயத்தினுடைய 60வது வசனம். இன்னும் அவர்கள் தங்களுடைய இறைவனிடம் தாங்கள் திரும்பச் செல்ல வேண்டியவர்கள் என்று அஞ்சும் நெஞ்சத்தினராக தாம் கொடுத்ததிலிருந்து இயன்ற மட்டும் அல்லாஹுடைய பாதையில் அவர்கள் கொடுக்கிறார்களோ அவர்கள் குலூபுஹும் வஜில்லா, அவர்களுடைய உள்ளங்கள் நடுக்கிய வண்ணமே இருக்கும் அப்படின்னு அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து அவர்கள் என்ன செய்யறாங்க, செலவு செய்கிறார்கள், ஒரு நல்ல காரியத்தை செய்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளங்களும் அல்லாஹுவை பயந்த வண்ணம் இருக்கிறது. இந்த வசனத்தை சொல்லிவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்கிறாங்க, அஹ்முல்லதி யஷ்ரபூனல் ஹம்ர், இவர்கள் மதுபானம் அருந்தியவர்களா, வயஸ்ரிகூன் அல்லது திருடியவர்களா? நல்லறத்தை செய்து விட்டால் சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியதானே, ஏன் வஜில்ல வகுலூபுஹும் வஜிலத்து, அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்குகின்றது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யா பின்த் சித்தீக், சித்தீக்கின் மகளே அப்படி அல்ல. வலாக்கின்னஹும் அல்லதீன யஸூமூன், அவர்கள் நோன்பு நோற்றவர்கள், வயுஸல்லூன் தொழக்கூடியவர்கள், வயத்தஸத்தகூன் தான தர்மங்களில் ஈடுபடக்கூடியவர்கள், வஹும் யகாஃபூன அல்லா நுக்பல மின்ஹும், அவர்களிடமிருந்து அல்லாஹு தஆலா இதை அங்கீகரிக்க மாட்டானோ என்று அவர்கள் என்ன செய்யறாங்க, பயப்படுகிறார்கள். உலாயிக யுஸாரிஊன ஃபில் கைராத், இவர்கள் நன்மையான காரியங்களில் போட்டி போடக்கூடியவர்கள், வஹும் லஹா சாபிகூன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி திருமதியில 3175வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கிறோம். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது நமக்கு எதை உணர்த்துகின்றது என்றால், இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், இறையச்சமுடையவர்களிடமிருந்துதான் நல்லறங்களை அல்லாஹ் அங்கீகரிப்பான், ஏற்றுக்கொள்வான். அப்ப நல்லறங்கள் செய்தால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையில் தொடர்ச்சியாக நாம் ஈடுபட வேண்டும். இன்னும் பாருங்க, வலம்மா ஜாஅ ஸாயிலுன் இலா இப்னு உமர், இப்னு உமர் இடத்துல ஒருவர் வந்து கேட்கிறாரு. ஃபகால இப்னு உமர் லிஇப்னிஹி, இப்னு உமர் தன்னுடைய மகனுக்கு என்ன செய்யறாருன்னா, அத்திஹி தீனார், ஒரு தீனாரை கொடுக்கிறார். ஃபஅதாஹு ثم قال له ابنه تقبل الله منك يا ابتا, அல்லாஹ் என்னுடைய தந்தையே உங்களிடமிருந்து அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வானாக. அப்போது இப்னு உமர் அவங்க சொல்றாங்க, லவ் அலிம்து அன்னல்லாஹ தகப்பல் மின்னி சஜ்தத்த வாஹிதா, என்னிடமிருந்து அல்லாஹு தஆலா ஒரே ஒரு சஜிதாவை ஏற்றுக்கொண்டான், அவ் சதகத்தின் திர்ஹம் வாஹித், ஒரு திர்ஹத்தின் சதக்காவை அல்லாஹ் என்னிடமிருந்து அவன் ஏற்றுக்கொண்டான் என்று எனக்கு அறிந்து விட்டால், தெரிந்து விட்டால், லம் யகுன் காயிபுன் அஹப்ப இலைய மினல் மௌத், மரணம் எனக்கு மிகவும் நேசத்திற்குரியதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அல்லாஹ் ஒரு அமலை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்பது எனக்கு தெரிந்து விட்டால் அதற்கு பிரதிபலன் என்னதான், சொர்க்கம்தான் அப்படிங்கிறாங்க. அதனால அல்லாஹ் நம்மிடமிருந்து நல்லமல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பாடத்தை, படிப்பினையை இந்த நிகழ்வு நமக்கு சொல்லுகின்றது. அதுபோன்று ஃபுலாலத் இப்னு உபைத் அவங்க சொல்றாங்க, லா அகூனு அஅலமு அன்னல்லாஹ தகப்பல மின்னி மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் அஹப்ப இலைய மினத் துன்யா வமா ஃபீஹா, ஒரு கடுகின் வித்தின் அளவுக்கு ஒரு நன்மையை அல்லாஹ் என்னிடமிருந்து ஏற்றுக்கொண்டு விட்டான் என்பது எனக்கு தெரியுமானால், இந்த உலகமும் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அது எனக்கு சிறந்தது. காரணம், அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், இறையச்சமுடையவர்களிடமிருந்து அல்லாஹு தஆலா அதை அங்கீகரிக்கின்றான். ஆமிர் பின் அப்துல்லா அவர் தன்னுடைய எந்த நோயிலே அவர்கள் மரணித்தார்களோ அந்த நோயிலே அவர்கள் கடுமையாக அழுகின்றார்கள், அந்த அந்த மரண தருவாயிலே. அப்ப அவரிடத்திலே சொல்லப்படுகிறது, மா யுபிக்கீக யா அபா அப்துல்லா, அபு அப்துல்லாவை நீங்கள் ஏன் அழுகின்றீர்கள்? அவங்க சொல்றாங்க, அல்லாஹுடைய ஒரு வசனம்,
இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், முத்தகீன்களிடமிருந்து இறையச்சமுடையவர்களிடமிருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் என்ற அந்த வசனம், அதை நினைத்து நான் என்ன செய்கின்றேன், அழுகின்றேன் அப்படிங்கிறாங்க. இப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நமக்கு இதெல்லாம் எதை உணர்த்துகின்றது என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 பிள்ளைகளுடைய நிகழ்வு, அதிலே ஹாபீலை பார்த்து சொன்ன வார்த்தை இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், இறையச்சமுடையவர்களிடம் இருந்துதான் அல்லாஹ் நல்லமல்களை அங்கீகரிக்கின்றான். சரி, அடுத்து என்ன அப்படின்னா, 5வது அத்தியாயத்துடைய 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இப்போ ஒருவருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உடனேயே ஏற்றுக்கொள்ளப்படாத ஹாபீலை கொல்வதற்கு என்ன செய்கின்றார், முற்படுகின்றார். லைம் பஸத்தல் இலைய எதக்க லிதக்துலனி மா அன பிபாஸித்தின் யதிய இலைக லிஅக்துலக இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன். காபீலுக்கும் ஹாபீலுக்கும் நடைபெறக்கூடிய உரையாடலை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறார். ஹாபீல் சொல்றாரு, என்னை வெட்டுவதற்காக உன்னுடைய கையை நீ நீட்டுகின்றாய் என்றால், மா அன பிபாஸித்தின் யதைய, என்னுடைய கையை உன்னை வெட்டுவதற்காக, உன்னை கொல்வதற்காக நான் என்ன செய்ய மாட்டேன், ஒருபோதும் நீட்ட மாட்டேன். இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன். இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன், அகில உலகங்களை படைத்து பரிபாலித்து ரட்சித்து பாதுகாக்கக்கூடிய அந்த அல்லாஹுவை நான் என்ன செய்கின்றேன், பயப்படுகின்றேன். ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, காத்தில் வல் மக்தூல் ஃபின்னார், கொலை செய்தவனும் கொலை செய்யப்பட்டவனும் நரகத்திலே என்று. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், கொலை செய்தவன் நரகத்திலே, அவன் பாவம் செய்த காரணத்தால் நரகத்துல போறான். கொலை செய்யப்பட்டவன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த கொலை செய்யப்பட்டவனுக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருந்தால் இவனையும் அவன் கொண்டிருப்பான் அப்படிங்கிறாங்க. அதனால இந்த வசனத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் படிப்பினை என்னன்னா, சண்டை சச்சரவுகள் ஏற்படும் போது இயன்ற அளவு இஸ்லாஹ், சீர்திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும். இயன்ற அளவு பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு ஒரு சமாதான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இதா தவாஜஹல் முஸ்லிமானி பிஸைஃபிஹிமா ஃபல் காத்தில் வல் மக்தூல் ஃபின்னார். 2 முஸ்லிம்கள் வாளை கொண்டு எதிர்கொள்ளும் போது கொலை செய்தவனும் கொல்லப்பட்டவனும் நரகத்திலே. ஃபகுல்து அவ் கீல யா ரசூலல்லாஹ் ஹாதல் காத்தில் ஃபமா பாலுல் மக்தூல், கொலை செய்தவன் நரகம், கொல்லப்பட்டவனுக்கு இன்னஹு கத் அராத கத்ல ஸாஹிபிஹி, இவனும் தன்னுடைய தோழனை கொலை செய்வதற்கு நாடி இருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அதற்கு பிறகு ஹாபீல் காபீலை பார்த்து சொல்கின்றான். 5வது அத்தியாயத்தினுடைய 29வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னி உரீது அன் தபுஅ பிஇஸ்மி வ இஸ்மிக ஃபதகூன மின் அஸ்ஹாபின் நார் வதாலிக ஜஸாஉ ஸாலிமீன். என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாவத்தையும் நீ சுமந்து கொண்டு வருவதை நான் விரும்புகின்றேன். இன்னி உரீது, நான் விரும்புகின்றேன், அன் தபுஅ பிஇஸ்மி வ இஸ்மிக, என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாவத்தையும் நீ சுமந்து கொண்டு வருவதை நான் விரும்புகின்றேன். ஃபதகூன மின் அஸ்ஹாபின் நார், அப்போது நீ நரகவாசிகளில் ஒருவராக ஆகிவிடுவாய். வதாலிக ஜஸாஉ ஸாலிமீன், இதுதான் அநியாயக்காரர்களுடைய கூலியாகும் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், சொல்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதுல நமக்கு ஒரு செய்தி தெரிகின்றது. பாவத்தின் மூலமாக நல்லறங்கள் அளிக்கப்பட்டு விடும், பாவங்களினால் நல்லமல்கள் அளிக்கப்பட்டு விடும், நல்லமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுக்கு என்ன செய்யறாங்க, உரையாற்றுகின்றார். உரையாற்றும் போது அது போன்று கொலை என்பது இந்த சமூகத்துல இன்னைக்கு பாக்குறோம், சுப்ஹானல்லாஹ், தொடர்ச்சியாக செய்தி ஊடகங்களில் தொடர்ச்சியாக நம்ம பார்த்து வரக்கூடிய செய்தி என்னன்னா, கொலை, எங்கு பார்த்தாலும் கொலை, தினமும் கொலை நடந்து கொண்டே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமையினுடைய அடையாளம், ஒரு மனிதன் தான் எதற்காக ஒருவனை கொலை செய்கின்றான் என்று கொல்லக்கூடியவனுக்கும் தெரியாது, எதற்காக நாம் கொல்லப்படுகிறோம் என்று கொலை செய்யப்பட்டவனுக்கும் தெரியாது, கொன்றவனுக்கும் தெரியாது. மறுமையினுடைய அடையாளமாக கொலைகள் பெருகும் என்று சொன்னார்.
அதான் கண்கூடாக இன்றைக்கு என்ன செய்யறோம், பார்த்து கொண்டிருக்கோம். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுக்கு உரையாற்றி கொண்டு கேட்கிறாங்க, ஐயோமின் ஹாதா, இது எந்த நாள் என்று உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹும் அவனுடைய தூதருமே மிகவும் அறிந்தவர்கள். ஹத்தா லனன்னா அன்னஹு சயுசம்மீஹி பிகைரி இஸ்மிஹி, அவர்கள் இந்த மாதத்திற்கு வேறொரு, இந்த நாளுக்கு வேறொரு நாள் என்று பெயர் சூட்டுவார்கள் என்று நாங்கள் எண்ணினோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலைஸ பியௌமின் நஹர், இது துல்ஹஜ் 10வது நாள், யௌமுன் நஹர் இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. துல்ஹஜ் 10வது நாளுக்கு என்ன சொல்லுவாங்க? யௌமுன் நஹர், அறுப்பதற்குரிய நாள். இது அறுப்பதற்குரிய நாள் அல்லவா அப்படின்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள், பலா யா ரசூலல்லாஹ், ஆம் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே. ஐயு பலதின் ஹாதா, இது எந்த ஊர்? அலைஸத் பிபல்தத்தில் ஹராம், இது புனிதமான நகரம் அல்லவா? சஹாபாக்கள் சொல்றாங்க, பலா யா ரசூலல்லாஹ், ஆம் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே. ரசூலுல்லாஹ் ஒரு முக்கியமான ஒரு தகவலை, மனித சமூகத்திற்கு தேவையான ஒரு செய்தியை இந்த வசனத்துல, இந்த இடத்துல சொல்றாங்க. அறுப்பதற்குரிய துல்ஹஜ் 10வது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு மனித சமூகத்திற்கும் தேவையான ஒரு தகவலை சொல்கின்றார்கள். இன்ன திமாஅக்கும், நிச்சயமாக உங்களுடைய இரத்தமும், அம்வாலக்கும், உங்களுடைய செல்வமும், வஅராலக்கும், உங்களுடைய ஒரு மனிதனுடைய மானமும், அப்ஷாரக்கும், உங்களுடைய உடல்களும், அலைக்கும் ஹராம், அது புனிதமானது. கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா, இந்த நாள் எப்படி புனிதமானதோ, ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா, இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, ஃபீ பலதிக்கும் ஹாதா, இந்த ஊர், இந்த நகரம் எப்படி புனிதமானதோ, அது போன்று உங்களில் ஒருவருடைய இரத்தம், ஒருவருடைய பொருளாதாரம், ஒருவருடைய கண்ணியம், அவனுடைய உடல், உயிர் எல்லாம் புனிதமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை சஹீஹுல் புகாரியில 7078வது செய்தியிலே அறிந்து கொள்ள முடிகிறது. முழு மனித சமூகத்திற்கும், முழு மனித சமூகமும் தங்களுடைய நெஞ்சங்களில் ஏந்தி செல்ல வேண்டிய ஒரு செய்தியை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே என்ன செய்தார்கள், சொல்லிவிட்டு சென்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அததரூன மல் முஃப்லிஸ், முஃப்லிஸ் திவாலானவன் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் சொல்றாங்க, முஃப்லிஸ் என்பவர்கள் யாரிடத்தில் திர்ஹம் இல்லையோ, யாரிடத்தில் எந்த பொருளும் இல்லையோ, அவன்தான் முஃப்லிஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னல் முஃப்லிஸ மின் உம்மதி யஅதி யௌமல் கியாமத்தி, மறுமை நாளில் முஃப்லிஸ் யார் அப்படின்னா, அவன் தொழுகையோடு வருவான், நோன்போடு வருவான், ஜக்காத்தோடு வருவான், வயஅதி கத் ஷதமஹாதா, ஒருவனை அவன் திட்டி இருப்பான், ஒருவனின் மீது அவன் அவதூறு சொல்லி இருப்பான், ஒருவனுடைய பொருளாதாரத்தை அநியாயமான முறையிலே அவன் சாப்பிட்டு இருப்பான், ஒருவனுடைய இரத்தத்தை ஓட்டி இருப்பான், ஒருவனை அடித்திருப்பான். இப்படி நல்லறங்களோடு வருகின்ற ஒரு மனிதன் இந்த செயல்களை எல்லாம் செய்த காரணத்தினால் அவனுடைய நல்லற, இவனால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ, இவன் யாரை அடித்தானோ, யாருடைய இரத்தத்தை ஓட்டினானோ, யாரின் மீது அவதூறு சொன்னானோ, யாருடைய பொருளாதாரத்தை அநியாயமாக சாப்பிட்டானோ, யாரை அடித்தானோ, இவனால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, பாதிக்கப்பட்டவர்களுக்கு இவனுடைய நன்மைகளை எல்லாம் என்ன செய்வான், கொடுப்பான். இவனிடத்துல எந்த நன்மையும் இல்லை அப்படின்னா, கபல யுக்லாம அலைஹி உஹித மின் ஹத்தாயாஹும் ஃபதுரிஹத் அலைஹி தும்ம துரிஹ ஃபின்னார். இப்ப எல்லா நன்மையும் கொடுத்துட்டான், இவன்ட நன்மையே இல்லை அப்படின்னா, அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் இவன் சுமந்து கொள்வான். அவருடைய யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுடைய பாவத்தையும் இவன் சுமந்து கொள்வான். அதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த 2 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை ஹாபீலை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வசனம் மிக முக்கியமானது. இன்னி உரீது அன் தபு அபிஸ்மி வைஸ்மிக, என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாவத்தையும் சுமந்து கொண்டு வருவதை நான் விரும்புகிறேன். இப்ப இந்த உலகத்துல யாரால் பாதிக்கப்பட, நாம சில நேரங்களில் நினைப்போம், வட மாநிலங்களில் முஸ்லிம்கள் சொல்லனா துயரங்களுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். இன்றும் ஒரு வீடியோ கிளிப்பை பார்க்க முடிந்தது. ஒரு பெண்மணி ரயிலிலே தனியாக பயணம் செய்யும் போது
அந்த பெண்மணியை என்ன செய்யறாங்க, மன ரீதியாக ஒரு மன உளைச்சலுக்கு அந்த பெண்மணி ஆளாக்கப்படுகிறார். அவள் கொண்டு வந்த அந்த பொருட்களை சோதனை செய்கின்றார்கள். சோதனையிடுவது அதிகாரியா, அரசு அங்கீகாரம் பெற்ற ஊழியர்களா, இல்லை, அல்லது காவல்துறையா, பசு பாதுகாவலர்கள் என்று சொல்லிக் கொண்டு என்ன செய்யறாங்க, அந்த பெண்மணியினுடைய உடைமையை, அந்த பெண்மணி எந்த உணவை கொண்டு வந்திருக்கிறாள், மாட்டு இறைச்சியை சமைத்து கொண்டு வந்திருக்கிறார்களா என்று அந்த பெண்மணியினுடைய உடைமைகள் எல்லாம் சோதனை செய்யப்படுகிறது. மாட்டு இறைச்சியின் பெயரால் வட மாநிலங்களில் அப்பாவி முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். முஸ்லிம்களுடைய வணக்க வழிபாட்டு தலங்கள் அநியாயமான முறையிலே நீதிமன்ற உத்தரவின் பெயரில் அபகரிக்கப்படுகிறது. இதெல்லாம் நடந்து கொண்டேதான் இந்த உலகத்தில் இருக்குது. முஸ்லிம் சமூகத்திற்கு எதிரான பல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. எப்படி ஹாபீலை பார்த்து சொன்ன அந்த வார்த்தை, அந்த வசனம் இருக்குது, அது நமக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்குது. இன்னி உரீது அன் தபு அபி இஸ்மி வ இஸ்பிக ஃபதகூன மின் அஸ்ஹாபின் நார். என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாவத்துடன் நீ சுமந்து வருவதை நான் விரும்புகிறேன். நீ நரகவாதிகளில் ஒருவராக ஆகிவிடுவாய். வஸாலிக ஜஸாஉல் ஸாலிமீன். இதுதான் அநியாயக்காரர்களுடைய கூலி அப்படின்னு ஹாபீலை பார்த்து சொன்னாரா இல்லையா? அது இந்த காலகட்டத்துல மிகவும் பொருந்தி போகக்கூடிய விஷயமாக இருக்கு. இந்த உலகத்துல யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ, பாதிக்கப்படுபவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், மறுமையில யாரின் மூலமாக பாதிப்பு நடந்ததோ அவர்களுடைய நன்மைகள் எல்லாம் இவர்களுக்கு கொடுக்கப்படும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும். பாதிப்பை ஏற்படுத்தியவனிடத்துல எந்த நன்மையும் இல்லை என்று சொன்னால், பாதிக்கப்பட்டவர்களிடம் ஏதாவது தீமைகள் இருந்தால் அந்த தீமையும் இவர்கள் மீது சுமத்தப்பட்டு தூரிஹபின்னார், நரகத்திலே தூக்கி வீசி எறியப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அடுத்து இந்த சமூகத்திலே நடந்த முதல் கொலை, இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு பாடம் படிப்பினை என்ன அப்படின்னா, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், வமை யக்துல் முஃமினன் முத்தஅம்மிதன் ஃபஜஸாஉஹு ஜஹன்னம். யார் ஒரு முஃமினை வேண்டுமென்று கொலை செய்கின்றார்களோ அவனுடைய கூலி ஜஹன்னம் தான். ஹாலிதன் ஃபீஹா, அந்த நரகத்துல நிரந்தரமாக இருப்பான். வகலிபல்லாஹு அலைஹி, அல்லாஹ் அவன் மீது கோபப்படுகின்றான். வலஅனஹு, அவனை சபிக்கின்றான். வஅத்தலஹு அஸாபன் அதீமா, அவனுக்கு நோய்வினை தரக்கூடிய மகத்தான வேதனையை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். இந்த உலகத்துல அநியாயமாக முஸ்லிம்கள் எங்கெல்லாம் படுகொலை செய்யப்படுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா ஆறுதலாக இந்த வசனத்தை சொல்லுகின்றான். எந்த ஒரு முஃமின் வேண்டும் என்று அநியாயமாக படுகொலை செய்யப்படுகிறானோ அவனுடைய கூலி ஜஹன்னம், நரகம்தான். யார் இந்த படுகொலையை நிகழ்த்துகின்றார்களோ அவனுக்கு நரகம்தான். அவன் மீது அல்லாஹ் கோபமடைகின்றான், அவனை சபிக்கின்றான், அவனுக்கு நோய்வினை தரக்கூடிய வேதனை உண்டு என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். சரி, ஒருவரை தவறுதலாக கொலை செய்து விட்டால் அதுக்கு என்ன குற்றப்பரிகாரம்? இப்ப நாம வாகனம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், வாகனம் ஓட்டி கொண்டு செல்கின்றோம். தவறுதலாக ஒரு விபத்து நடந்து ஒருவர் மரணித்து விட்டார் அப்படின்னா என்ன அதற்கு குற்றப்பரிகாரம் அப்படின்னா, நஷ்டப்பரிகாரமாக பிளட் மணி என்ன செய்யணும், கொடுக்கணும். பிளட் மணி கொடுக்க வேண்டும். அதுபோன்று 2 மாதங்கள் அல்லது 2 மாதங்கள் தொடர்ச்சியாக என்ன செய்யணும், நோன்பு வைக்க வேண்டும், அல்லது அடிமையை உரிமை விட வேண்டும். இன்றைக்கு அடிமையை உரிமை விட முடியாது, அடிமைகள் கிடையாது, சரியா? அதுபோன்று அப்ப எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த ஹாபீல் நல்லா புரியணும், நீங்க கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. கொலை செய்தவர் ஹாபீல், கொல்லப்பட்டவர் ஹாபீல். அல்லாஹ்விடத்துல குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் ஹாபீல், குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாதவர் ஹாபீல், சரியா? அப்ப குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாதவர் பொறாமையின் வெளிப்பாடாக குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டவரை கொலை செய்தார். சரி, இப்படி கொலை செய்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான்,
فطوعت له نفسه فطوعت له نفسه قتل أخيه فقتله فأصبح من الخاسرين. இதற்கு பிறகு அவருடைய மனம் தன்னுடைய சகோதரனை கொன்று விடுமாறு தூண்டிற்று. எல்லா பாவங்களுக்கும் எது அடிப்படையாக இருக்குது அப்படின்னா மனிதனுடைய மனம்தான். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன்னா உடம்பிலே ஒரு சதை பகுதி இருக்கின்றது, அது சீரடைந்து விட்டால் உடல் முழுக்க சீரடைந்து விடும், அது கெட்டு விட்டால் உடல் முழுக்க கெட்டுவிடும். அலா வஹியல் கல்ப் என்று தன்னுடைய உள்ளத்தை என்ன செய்தார்கள், சுட்டி காண்பித்தார்கள் என்ற ஒரு செய்தி என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப மனிதனுடைய அந்த மனம்தான் தீமைகளை தூண்டக்கூடியதா. இன்னன் நஃப்ஸல அம்மாரத்தம் பிஸ்ஸூ, மனித மனம் தீமைகளை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. அப்ப மனதை கட்டுப்படுத்த வேண்டும், கோபத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும், சகிப்புத்தன்மையோடு இருக்க வேண்டும். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு உபதேசம் செய்யுங்கள், லா தக்லம், எனக்கு உபதேசம் செய்யுங்கள், லா தக்லம், எனக்கு உபதேசம் லா தக்லம் அப்படிங்கிறாங்க, கோபப்படாதீங்க. கோபம் என்பது ஒரு மனிதன் உச்சகட்ட கோபத்துல எதை பேசுகின்ற அவன் நிதானத்தை இழந்து விடுகின்றான். நான் என்ன பேசுகின்றோம், எதை பேசுகின்றோம், யாரிடத்தில் பேசுகின்றோம், நாம் இந்த வார்த்தைகளை விடுகின்றோமே, அதனால் எவ்வளவு பாரிய விளைவுகள் ஏற்படும். இதை எதையும் சிந்திக்காமல் கோபத்திலே வார்த்தைகளை கொட்டி விடுகின்றான், கோபத்திலே கை ஓங்கி விடுகின்றான், கோபத்திலே கொலை செய்து விடுகின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப உலகத்தில் நடந்த முதல் கொலை என்பதை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல 1017வது செய்தி, மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனா, யார் இஸ்லாத்திலே ஒரு அழகிய ஒன்றை முதலாக செய்து மக்களுக்கு அதை வழிகாட்டுகின்றார்களோ, فعمل بها بعده كتب له مثل اجر من عمل بها ولا ينقص من اجورهم شيء. யார் இஸ்லாத்தில் ஒரு விஷயத்தை ஒரு செயலை செய்து மக்களுக்கு வழிகாட்டுகின்றார்களோ, அதை தொடர்ந்து மக்கள் எல்லாம் அந்த செயலை செய்யும் போது இந்த வழிகாட்டினாரா இல்லையா, அவருக்கு அதற்கான கூலிகள் வழங்கப்படுகிறது. யாரெல்லாம் அந்த செயலை செய்கின்றார்களோ அவர்களுக்கும் கூலிகள் வழங்கப்படுகிறது. இருவருடைய கூலியில் எதுவும் குறைந்து விடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒமன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஸய்யிஅத்தன் ஃபஉமில பிஹா பஅதஹு குதிப அலைஹி மிஸ்லு விஸ்ரி மன் அமில பிஹா வலா யன்குஸு மின் அவ்ஸாரிஹிம் ஷைஉன். இஸ்லாத்திலே யார் ஒருவர் தீமையான ஒரு செயலை செய்து மக்களுக்கு அந்த தீமையை அறிமுகப்படுத்தி அந்த தீமையை தூண்டி தானும் அந்த தீமையை செய்து பிறரையும் அந்த தீமையை செய்ய தூண்டுகின்றானோ, அவனுக்கு அவன் செய்த அந்த பாவத்திற்கான பாவமும் எழுதப்படுகிறது. இந்த பாவத்தை பார்த்து யாரெல்லாம் அந்த பாவத்தை செய்கின்றார்களோ அவர்கள் செய்த பாவத்திற்கான தண்டனையும் இவனுக்கு, அந்த பாவமும் சேர்த்து இவனுக்கு எழுதப்படுகிறது. பாவம் செய்யக்கூடியவர்களுக்கும் அந்த பாவத்திற்கான பாவம் அதற்கான தண்டனைகள் எழுதப்படுகிறது. வலா யன்குஸு மின் அவ்ஸாரிஹிம் ஷைஉன், அவர்களுடைய பாவத்தில் எந்த ஒன்றும் குறைந்து விடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க சொல்லுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப நாம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளுடைய வரலாற்றை நாம் என்ன செய்கின்றோம் தெரிந்திருக்கிறோம். இன்னும் எப்படி அவர்கள் புதைக்கப்பட்டார்கள் அது சம்பந்தமான சில செய்திகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய வாரங்களிலே என்ன செய்வோம், தெளிவாக நாம் தெரிந்து கொள்வோம். ஹாதா மின் இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்திலிருந்து வரக்கூடிய வாரம் அது பெருநாளை ஒட்டியுள்ள நாட்களாக இருக்கின்ற காரணத்தினால் வரக்கூடிய வாரம் வகுப்பு நடைபெறாது. அதற்கு அடுத்த வாரம் வகுப்பு நடைபெறும். அதுபோன்று வகுப்பு 7 மணியிலிருந்து நடைபெறும். சவுதி நேரம் 7 மணியிலிருந்து வகுப்பு நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை வரக்கூடிய நாட்களிலே நாம் தெரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.